ஸோ எஸ் ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீல் பிளட் லைனை பார்க்க போகிறோம். ஸோ 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட டாமினன்ஸை ஒரு ஹீலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதுக்கான டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு சில மேட்ச் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணலாம். அப்கமிங் 2 பேப்பர் வியூஸ்க்கான மேட்ச் அப்போக்கான லீடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓசோஸ் வர்சஸ் பிரான்சன் ரீட்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். டேக் டீம் டோராண்டோ மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இந்த மேட்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாரு. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அட்டாக் பண்ணதோட விடாமல் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓசோஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண ஹெல்ப் பண்ண வச்சிருப்பாரு. இந்த வின்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓசோஸ் சரி, ஸோ நம்மளுடைய ஜே ஓசோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிட்டோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் ஜே ஓசோவை பின்னாடி இருந்து இயக்குறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய விஷயங்கள் இன்வால்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைனில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இது வந்து ஜிம்மி உசோவுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் நகர்த்துறாங்க போக இப்போதைக்கு கரண்ட் அப்கமிங் 2 பேப்பருக்கான லீடாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்கமிங் கிரவுண்ட் ஜுவல் வைஸ் பார்த்தோம்னா ஸோ ரோமன் ரெயின்ஸு ஊசோஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு விஷன் இருக்க போகிறாங்க. ஸோ செத்ரான்ஸ் பிரான்சன் பிரான் பேக்கருக்கான ஒரு டேக் டீம் மேட்சை எதிர்பார்க்கலாம். 6 மேன் டேக் டீம் மேட்ச் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸில் இந்த 2 டீமுக்கும் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வார் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சர்வைவர் சீரிஸில் விஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டீமாக இருக்க போகிறாங்க. இந்த இடத்துல ஆப்போசிட்டில் பிளட் லைன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேபி சிஎம் பங்க் கூட இந்த இடத்துல ஆட் ஆகலாம். ஏன்னா விஷனுக்கு அகேன்ஸ்டாக தான் இப்போதைக்கு கரெக்டாக சிஎம் பங்கும் ஸ்டோரி லைன் பண்ணுவார். இந்த இடத்துல சிஎம் பங்கை கொண்டு வரதை வச்சு இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேடை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டோட இந்த ஸ்டோரி லைனை பார்க்கறதுக்கான இருக்குது. ஸோ சிஎம் பங்க் என்ன பண்ண போகிறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடும் ஃபேன்ஸை கொஞ்சம் சிந்திக்க வைக்கலாம். ஸோ இந்த விஷயம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஸ்டோரி லைனை ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா WWE பில்டப் பண்ணிட்டு ரெசல்மேனியாவில் ரோமனுக்கும் நம்மளுடைய செத்ரான்ஸ்க்குமான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல புக் பண்ணலாம். நம்ம ரொம்ப நாள் ஆசை ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம், அதாவது நமக்கு வந்து ரெசல்மேனியாவில் ஸோ செத்ரான்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்ற பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேப்பரிஸில் பார்த்துட்டு வீக்லி இதில் பார்த்துட்டு ஸோ மெயின் அந்த ரெசல்மேனியாவில் இவங்களுக்கான மேட்ச் அப் நடந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வைஸ் ஸோ இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சர்வைவர் சீரிஸ்னு முன்னாடி கிரவுண்ட் ஜோலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வர்சஸ் விஷனுக்கான கிரவுண்ட் ஜோலுக்கு அப்புறமா சர்வைவர் சீரிஸில் எனக்கு தெரிஞ்ச பிளட் லைன் வர்சஸ் விஷன் மாதிரியான வார் கேம்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணலாம். விஷன் சைடு இன்னும் 2 பேரை புக் பண்ணிட்டு ஸோ பிளட் லைன் சைடு பார்த்தோம்னா ஸோ சமிசன் அண்ட் ஆல்சோ சிஎம் பங்கு வச்சு இவங்க முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ராயல் ரம்பிளில் எனக்கு தெரிஞ்சு ஜே ஊசோ வர்சஸ் பிரான் பிரேக்கர் இல்லைனா இவங்களுக்கான சிங்கிள்ஸ் மேட்சை வச்சுட்டு டேரக்டாக ரெசல்மேனியாவில் ரோமன் வர்சஸ் செத்ரான்ஸ்க்கான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்கமிங் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல, பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஸ்டோரி லைன் வைஸ். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா